சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் நடிகர்களான விஷ்ணு விஷால், விக்ராந்த் இவர்கள் நடிப்பில் வெளியாகியுள்ள லால் சலாம் திரைப்படம் தொடர்ந்து 8வது நாளாக அனைத்து தியேட்டர்களிலும் ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த திரைப்படம் அனைத்து தரப்பு ரசிகர்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பை பெற்று மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் சக்ஸஸ் திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. அதோடு இந்த திரைப்படம் வெளியாகி வெறும் 5 நாட்களிலேயே தியேட்டர்கள் தரப்பு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ப்ரொடியூசர் இப்படி அனைவருக்குமே மிகப்பெரிய அளவிலான லாபத்தையும் கொடுத்துருக்கு. இந்த நிலையில் தற்போதும் பார்த்தோம்னா தியேட்டர்களில் இந்த திரைப்படத்தை ரசிகர்கள் திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் இந்த லால் சலாம் திரைப்படம் வெளியான நாள் முதல் மொத்தமாக இந்த 8 நாட்களும் சேர்த்து உலகம் முழுவதுமாக எந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் பெற்றிருக்கு அப்படிங்கிற முழு வசூல் விவரம் தற்போது இணையதளங்களில் வெளியாகி இருக்கு. அந்த வகையில் இந்த லால் சலாம் திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டுமே முதல் நாள் 10.2 கோடியும், 2வது நாள் 15.6 கோடியும், 3வது நாள் 20.4 கோடியும், 4வது நாள் 12 கோடியும், 5வது நாள் 11.3 கோடியும், 6வது நாள் 6.4 கோடியும், 7வது நாளான நேற்று 3.2 கோடியும் வசூல் செய்திருந்துச்சு. இதைத் தொடர்ந்து 8வது நாளான இன்று இதுவரைக்கும் இந்த லால் சலாம் திரைப்படம் கிட்டத்தட்ட 1.7 கோடி வசூல் செய்திருக்கு அப்படிங்கிற முழு வசூல் விவரம் தற்போது இணையதளங்களில் வெளியாகி இருக்கு. அந்த வகையில் இந்த லால் சலாம் திரைப்படம் வெளியாகி தமிழ்நாட்டில் மட்டுமே மொத்தமாக இந்த 8 நாட்களில் 80.8 கோடி வசூல் செய்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான வசூல் சாதனை படைச்சிருக்கு அப்படிங்கிற வசூல் விவரம் தற்போது இணையதளங்களில் வெளியாகி இருக்கு. மேலும் உலகம் முழுவதுமாக மொத்தமாக இந்த 8 நாட்களும் சேர்த்து இந்த லால் சலாம் திரைப்படம் கிட்டத்தட்ட 118 கோடிக்கு மேலே வசூல் செய்து மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனையும் படைச்சிருக்கு. அந்த வகையில் இந்த லால் சலாம் திரைப்படம் வசூல் ரீதியாகவும் இயக்குனர் ஐஸ்வர்யா மற்றும் நடிகர்களான நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால், விக்ராந்த் இவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் சக்ஸஸ் திரைப்படமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மேலும் இயக்குனர் ஐஸ்வர்யா மற்றும் நடிகர்கள் விஷ்ணு விஷால், விக்ராந்த் இவருடைய சினிமா வாழ்க்கையிலேயே அதிக வசூலை கொடுத்த திரைப்படமாக இந்த லால் சலாம் திரைப்படம் தான் அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் இன்னும் வரப்போகிற நாட்களிலும் இந்த லால் சலாம் திரைப்படத்தின் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த அளவுக்கு பார்த்தோம்னா இப்போவும் ரசிகர்கள் இந்த திரைப்படத்தை தியேட்டர்களில் ரொம்பவும் சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த லால் சலாம் திரைப்படத்தை நீங்கள் பார்த்துட்டிங்களா? இந்த படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தமிழ் சினிமாவோட எக்ஸ்க்ளூசிவான பல தகவல்களுக்கு நம்ம சினிவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.